பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம கோமதி கிட்ட தங்கமயில் இருந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே திட்டம் போட்டாலாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே எனக்கு தெரியுமா, இதெல்லாம் நீ பெருசாக பேசாத, விட்டுருமா, ஏதோ நடக்கிறது நல்லபடியாக நடந்தால் அதுவே போதும். ஆனால் வீட்டு பக்கம் வந்து தேவையில்லாமல் எதையும் பிரச்சனை பண்ண வேண்டான்னு உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடுமா. ஏற்கனவே சரவணனோட மனநிலைமை ரொம்பவே பாதிச்சிட்ருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் உங்கள் அம்மா அது அங்கே வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் தங்கச்சியை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது, உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு அந்த வீட்டில் ஒரு வாரிசு வராதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கர்ப்பமாக இல்லாத போது கூட உன்னை தாங்கன்னு என் பொண்ணு தாங்கிட்டு இருந்தா, ஆனால் நீ இப்போ உண்மையாகவே கர்ப்பமாக இருக்க, ஆனால் உன்னை பார்த்துக்க கூட கோமதி இல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குமோ அது நடந்து தானே பாட்டி தீரும். அது மட்டும் கிடையாது, நான் செஞ்ச தப்புக்கு இப்போ என் குழந்தையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டுருக்கு. பரவாயில்ல, அதுக்காக என் குழந்தைய நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். இல்லை, என் குழந்தைய நான் ரொம்பவே நல்லபடியாக வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிறது இந்த குழந்தை தான். இந்த குழந்தையும் கேட்டு யாரும் வராமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லி ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் கோமதி கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.